என்னடா அவன் கைய பையில போட்டு எடுத்துனாரான்? டேய் மணி, என்னடா ஆச்சு? நாம சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு ஊர் நாட்டு பொண்ணு தான் கரெக்ட்னு தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. ஏன் என்னாச்சு? ஏய் ஆச்சா, சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேங்க. ஏங்க நான் நல்லா இருக்கேனாங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறோம் பொண்டாட்டி, இப்படி கேட்கலாமா? கிட்டவா. நல்லா தானடி இருக்க? ஏங்க நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனான்னு கேட்டேங்க. கிழிஞ்சது போ. ஐயோ எங்கங்க எங்கங்க கிழிஞ்சிருக்கு? ஒண்ணு கிழியில, வெயில் அதிகமா இருக்கு, போய் கிளாஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்க இந்தாங்க. என்னடி இது? நீங்க தானே கிளாஸ் கேட்டீங்க. லூசு லூசு, ஏன் இப்படி கடுப்பேத்துற? கிளாஸ்னா கூலிங் கிளாஸ், அதை போய் எடுத்துட்டு வா போ. சரி சரி, ஏன் உம்முன்னு இருக்க? ரைட்ல திரும்ப போற, கைய போடு. சரிங்க மாமா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. போட மரியாதையா. நாளையில இருந்து உட்கார ஸ்டூல்ல கிரீஸ் தடி வைக்கணும். டேய் 10-11 ஸ்பேனர் ரெடி. கடையில இருக்கிறதே 3 ஸ்பேனர் தான். 10-11 கேட்டா நான் எங்க போறேன்? இருக்குது இருடா. போன் வருது, எடு. அக்கா. ஹலோ தம்பி முருகா. சொல்லுக்கா. சரவண ஊட்ட விட்டு கோச்சுக்குன்னு போயிட்டான்டா. ஏங்கா என்னாச்சு? ஆமாண்டா, அவன் ஏதோ பொண்ணை லவ் பண்றான் போலகுது. ஆ. அது அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு பெரிய சண்டை ஆயிடுச்சு. கோச்சுக்குன்னு ஊட்ட விட்டு போயிட்டான். பாரேன், ஏதோ தோலுக்கு மேல வந்துட்டானே, கையை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். வேற வழி இல்ல, கையை வச்சுதான் அவனும் போலகுது. நீ ஒன்னே கவலைப்படாதக்கா, புரியுதா? அதை நினைச்சு நீ ஒன்னும். அக்கா. ஹலோ அக்கா, எப்போ கட் பண்ணிட்டுக்குது? நிறுத்த இந்த வீடு தான். அப்பா, பேக் சீட்டு தான் 2வது மாடியில் இருக்கு. பா சாமிண்ணா, வீடு கடிச்சிருமா? என்னப்பா இப்படி கேட்ட? இந்த வீட்டு ஓனருக்கு எனக்கு 10 வருஷம் பழக்கம். நான் ஊன்னு சொன்னா போறோம், கண்ணை மூடிட்டு சாவியை கொடுப்பாரு. கண்ணை மூணு கொடுக்கும்போது சாவி காவால உண்டா, நீ தான் கை விட்டு எடுக்கணும். உன்னை வீட்டை விட்டு துரத்துனதுல தப்பே இல்லை. நாய்கி வருதா பாரு. நாய் வரல, 400 வருஷத்து ஆமை தான் ஒன்று வருது. யார் அது? அப்பா, நான் தான் சாமி வந்திருக்கேன். சாமியா? இதோ வரேன். லவ் மேட்ரு. வீட்டில் விரிசல் விழுந்துருச்சு, அந்த கேப்ல வெளில தள்ளிட்டாங்க. சொந்தமா துணி கடையெல்லாம் இருக்கு, வாடகை வந்துடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க தான் காதலுக்கு மரியாதை கொடுக்குறவராச்சே. லவ் மேட்ரா? கவலையே படாதீங்க, காதலுக்காக உயிரே கொடுத்து. அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால் அலைய முடியாது. நீ வீடு குத்தா போதும். ரொம்ப தப்பா இருக்கு சாமி. இல்ல, கையில பணத்தை வச்சுட்டு அலைய முடியாதுங்கிறார். நீங்க அட்வான்ஸ் எவ்வளவு, வாடகை எவ்வளவு, அதை சொல்லுங்க. அட்வான்ஸ் 10,000 ரூபாய், வாடகை 3,000 ரூபாய், தண்ணிக்கு செப்பரேட்டா 500 ரூபாய். தண்ணிக்கு தனியா 500 ரூபா கேட்கிறாரு. சைடிஸ் எப்படி அவரே பார்த்துப்பாரா? சாமி, இது ரொம்ப தப்பா தெரியுது. பிடி சாவி, அட்வான்ஸ் வாங்கிட்டு வா. கோச்சுக்காதீங்க. கோச்சு நான் போறாரு. பின்ன கோவம் வராதா? அவர் ஹவுஸ் ஓனர்ப்பா.